வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி நியூஸ். ஒரு நியூஸ் ஐட்டம்ங்க, அது என்னைய ரொம்ப ஜாஸ்தி தாக்குச்சு அப்படின்னு சொல்லலாம், இல்லாட பாதிப்பு எனக்கு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நியூஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, சைனா ட்ரேட் சர்ப்ளஸ் ஆஃப் $1.08 trillion இந்த 2025 அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் ஐட்டம் தான். ஆனால் 2025 முடியலையே அப்படின்னு கூட கேட்கலாம். ரைட், 11 மந்த்ஸுக்கு $1.08 trillion. அவங்க எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $3.6 trillion. எவ்வளோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அரௌண்ட் $2.6 trillion அப்படின்னு சொல்லணும். போன வருஷம் 12 வருஷத்துக்கு அதை அச்சீவ் பண்ணாங்க. இந்த தடவை 11 மாதத்துக்கே அந்த இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் எப்படி அவங்கனால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு? எக்கானமி, எக்ஸ்போர்ட் எக்கானமி மட்டும் 5.9% க்ரோ ஆகிருக்கு. ஆனால் இம்போர்ட் 1.9% தான். எப்படி இவங்கனால இதை நிறைவேற்ற முடிஞ்சிச்சு? இந்த ஹோல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் ட்ரேட் ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்தியா அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஐட்டம்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஏன் அப்படின்னா, நியர்லி அபவுட் 50% டேரிஃப் இந்தியன் குட்ஸ் மேலே அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் சைனா மேலே அமெரிக்கா எவ்வளோ இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரிஃபு நியர்லி அபவுட் 57%. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 47%. சைனீஸோட எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா ரொம்ப குறைஞ்சிருக்கு. நியர்லி 29% ட்ராப் ஆகிடுது. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, நியர்லி அபவுட் 2017 ட்ரம்ப்பு முதல்ல ஆட்சிக்கு வந்தார் பாருங்க, அன்னையிலேருந்து குறைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணல, அவங்க எப்படி இதை சமாளித்தாங்க? இதுதான் நமக்குள்ளே வர்ற கொஸ்டின். அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி டேரிஃப். ஆனால் இவங்க ப்ராக்ஸி கண்ட்ரீஸ்லாம் நிறைய இருக்குது த்ரூ அவுட் த வேர்ல்டு. மெக்சிகோ, கனடா, வியட்நாம், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஈவன் இன்க்ளூடிங் இந்தியா. இங்கே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சைனா பண்ணலை, பட் இந்தந்த கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்டர்மீடியட்னு சொல்லலாம். எலக்ட்ரானிக் குட்ஸு, இல்லாட்டா சோலார் செல்ஸு, இல்லாட்டா ஆல் அதர் சன்ட்ரி ஐட்டம்ஸ். கெமிக்கல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல் இன்டர்மீடியட் கெமிக்கல்ஸ், இன்க்ளூடிங் ஃபார்மாவுக்கு வேணுங்கிற அத்தனை அந்த ஏபிஐன்னு சொல்லுவாங்க, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்ட்டு. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைனல் ட்ரக்கு ஃபார்முலேஷன் ரீச் ஆகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டில் ப்ரொடியூஸ் ஆகிற அத்தனை ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் ஒரு பாட்டாவது சைனீஸ் சப்ளை பண்ணாத ஐட்டம் இல்லாமல் இருக்காது. அது காராக இருக்கட்டும், இல்லாட்டா வேறு அதர் இன்ஜினியரிங் குட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும், அதில் ஒரு கம்பெனியாவது அட்லீஸ்ட் சைனாலேருந்து வந்திருக்கும். அதில் இருக்கும் அப்படின்னு கூட தைரியமாக சொல்லிடலாம். அமெரிக்கா இல்லைன்னா என்னப்பா, எனக்கு மித்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குது, அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். அவங்க அதில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டில் என்னுடைய சைனீஸ் குட்ஸ் இருக்கும், அதுலேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க அமெரிக்காவுக்கு அப்படின்ட்டு. இந்த நவம்பர் ஃபிகர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21% எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர் நவம்பரோட. இந்த நவம்பரில் மட்டும் அச்சீவ் பண்ண சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா $112 billion. அப்போ வருஷம் ஃபுல்லாக இல்லை, 11 மந்த்ஸ்லேயே $1.08 trillion. அப்போ 12 மந்த்ஸில் என்ன ஆக போகுது? டெஃபினட்டாக $1.15 trillion அது மாதிரி ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்தியா எடுத்துட்டிங்கன்னா நவம்பரில் நம்மளோட டெஃபிசிட் எவ்வளோ தெரியுமா? தெர் இஸ் இம்போர்ட் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் தென் எக்ஸ்போர்ட்டோட.
குட்ஸ் சைடில் மட்டும் $41 பில்லியன். இப்போ வந்து சைனா வந்து $3.6 ட்ரில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சைஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லிடலாம். நம்ம வந்து அரௌண்ட் $4.5 ட்ரில்லியன் வச்சுக்கிட்டாங்க கூட ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் இந்தியா வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து என்ன மேசிவ் கண்ட்ரி பாருங்கள். நியர்லி 25% ஆஃப் த எக்கானமி வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களோட எக்கானமி அபவுட் $19-20 ட்ரில்லியன். நம்ம இந்தியன் எக்கானமி அபவுட் $4.5 ட்ரில்லியன் சொல்லணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1990 பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே பொசிஷன் தான் இருந்தோம், இந்தியாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறமேல் வந்து எப்படி இந்த மாதிரி அதிரடியாக அவங்களால வளர முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பாத் ஆஃப் அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து ஒரு கமாண்ட் எக்கானமி, அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க, அங்கே வந்து டிக்டேட்டர்ஷிப் தான் இருக்குது, கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க அந்த எல்லாத்தையும் நிறைவேற்றணும், அது வந்து டாப் டவுன் எக்கானமி, டாப்பில் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை வந்து பாட்டமில் இருக்கவங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஆன் த அதர் ஹேண்ட் இந்தியா எடுத்துட்டிங்கன்னா பாட்டம் டு டாப் அப்ரோச் அப்படின்ட்டு இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணோம். நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம தான் ஒர்க் பண்ணோம். இங்கே கவர்மெண்ட் எந்த விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க இந்த இதுக்கு. நான் வந்து செயல்படணும், நான் வந்து முயற்சி எடுக்கணும், அப்போ தான் நான் அதை வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்லைட்டாக அதை மாறுபட்டு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ப்ராக்ரஸ் பண்ணணும்னு எடுத்ததுக்கும் நம்ம எடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எக்கானமி எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லுவாங்க லேண்ட், லேபர், கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்தது என்னென்னா ஃபோக்கஸ் வந்து லேபர். ஆனால் அவங்க எடுத்த ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தா கேபிட்டல். அதாவது வேர்ல்ட்லேருந்து நிறைய கேபிட்டல் அங்கே அட்ராக்ட் பண்ணாங்க. அந்த கேபிட்டலில் வச்சுக்கிட்டு அந்த சீப் லேபர் இருக்கிற சைனாவில் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நல்ல குவாலிட்டி குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மூலமாக வேர்ல்டு மார்க்கெட்டை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதை வச்சுக்கிட்டு அவங்க வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் சென்டராக ஆனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன் த அதர் ஹேண்டு நம்ம என்ன நினச்சோம், நம்மக்கிட்ட ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்குது, அதனால் இந்த பாப்புலேஷனுக்கு அந்த ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அந்த இம்பார்ட்டன்ட் கேபிட்டலில் மறந்துட்டோம். அதனால் நம்ம கண்ட்ரி வந்து வெல்ஃபேரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெல்ஃபேரிசம்னால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபர் தான் ஃபஸ்ட்டு அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த ஹோல் எக்கனாமிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லணும். அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங். அதனால் அந்த கேபிட்டலை வச்சு சைனாவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்க. பியூட்டிஃபுல் சிட்டிஸ், பியூட்டிஃபுல் ட்ரெயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ், அதில் வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணாங்க, மேசிவ் ஜாப்ஸ். முதல்ல வந்து லோ பேயிங் ஜாப்பாக தான் இருந்தது, இன்றைக்கி வந்து ஹை பேயிங் ஜாப்ஸ் வரைக்கும் அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சாதாரண குட்ஸ்லேருந்து த ஹையஸ்ட் லெவல் தட் இஸ் ரொபாட்டிக் இது வரைக்கும் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வெல்ஃபேரிசம் நம்ம எடுத்தனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பட்ஜெட் எதர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் அதெல்லாம் போய் லெஃப்ட் அவுட் என்ன இருக்கோ அதை தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து
ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு ஹைட் யாருனால பேமெண்ட் பண்ண முடியுமோ அவங்கக்கிட்டேருந்து ஹை லெவல் ஆஃப் டேக்ஸஸ் வாங்கிட்டு யாருனால பேமெண்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்கெல்லாம் சலுகையும் செஞ்சுட்டு அதே சமயத்தில் அந்த மிச்ச மீதியை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக செலவு பண்ணதுனால நம்ம வந்து இந்த க்ரோத்தில் வந்து பின்தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அதனால் அமெரிக்கா வந்து 50% டேரிஃப் இம்போஸ் பண்ணனால நம்மளால் வந்து அதை வந்து வேறு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் குட்ஸ் வந்து அந்த லெவலுக்கு சீப்பாக இல்லை. தெர் இஸ் சைனீஸோட குட்ஸை கம்பேர் பண்ணோம்னா. அதனால் மித்த மார்க்கெட்டில் நம்மளால் கம்பீட் பண்ண முடியல அப்படின்னு கூட சொல்லணும் நம்ம. ஸோ த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ரோச் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தெர் இஸ் ஒருத்தர் வந்து கேபிட்டலிசம் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணாங்க. அதனால நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அந்த மேனுஃபேக்சரிங் சென்டர் ஆஃப் த வேர்ல்டு அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம எடுத்த ரூட் பார்த்தா வெல்ஃபேரிசம் ஆஸ் அ மெயின் பாத் ஆர் த டூல் அப்படின்னு யூஸ் பண்ணனால நம்ம வந்து வேர்ல்டு பீட்டர் ஆக முடியல. அந்த வெல்ஃபேரிசத்துக்கு தான் ஈவன் நவ் நம்ம பாடுபட்டுருக்கோம். அதுக்காக தான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆகணும். இப்போ யாராவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்தியாவில் முந்தையெல்லாம் என்ன சொல்வோம் அப்படின்னா, நீங்கள் போய் அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் எந்த பிஸ்னஸ் வந்து நல்லா த்ரைவ் ஆகுது, அது ஒரு 3-5 இயர்ஸில் பார்த்தா இந்தியாவில் அந்த பிஸ்னஸ் வந்துடும், அந்த இதில் வந்து ட்ரெமெண்டஸ் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமாக நம்ம சொல்லிடலாம். தெர் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து யூபர்னு ஒரு ரெஸ்டாரண்ட் விட்டாங்க. ஸோ இல்லாட்டா ஏர்பிஎன்பி அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆரம்பித்தாங்க. அது பார்த்தோம் ஃபியூ இயர்ஸில் அது இந்தியாவில் வந்துச்சு. ஓலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட வந்துச்சு. அப்புறமேலுது ஓயோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ நேற்று வந்து என்ன அமெரிக்கா திங்க் பண்ணுறாங்களோ இன்னைக்கு வந்து இந்தியா திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்காவை பார்க்கக்கூடாது, ஆக்சுவலாக சைனாவுக்கு போய் பார்க்கணும். சைனா வந்து ஒரு இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு இருக்கு. பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு 10 நாள் போய் நின்று அங்கே வந்து எந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அது எதுக்கு வந்து ஜாஸ்தி டிமாண்ட் இருக்குது, எந்த ஐடியாவுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஐடியாவை கொண்டு இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த பர்சன் வந்து ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு சைனாவில் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுதான் என்னுடைய வியூ. எப்படி வந்து சைனா வந்து இந்த $1 trillion எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் இந்த டைம்லையும் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன் இந்தியா வந்து நவம்பரில் மட்டும் நியர்லி அபவுட் $40 billion நம்ம எக்ஸ்போர்ட் டெபிசிட்டில் இருக்கிறோம் என்பதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.